வணக்கம். வளர்ச்சி ஒரு கம்பெனி எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு பிஸ்னஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, could be in many forms. Everybody wants to become bigger, grow larger, but it could take many forms. இந்த சீன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். ஃபேக்ட்ரியில் சார்லி சாப்ளின் வந்து மாடர்ன் டைம்ஸ் அப்படிங்கிற மூவியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கார். The manager wants greater productivity. To increase productivity, there is no other way but to add employees, to add number of machines, to increase the working hours. வேறு வழியே இல்லை. இந்த மாதிரி வளர்ச்சிக்கு வந்து லீனியர் growth அப்படிம்பாங்க. 10 பண்ணுறதுக்கு 10 வேணும்னா 100 பண்ணுறதுக்கு 100 வேணும். வெரி சிம்பிள் மேத்தமேட்டிக்ஸ். ஒரு ஸ்ப்ரெட்ஷீட்டில் உட்காந்து கணக்கை போட்டு சொல்லிடலாம், லாஜிக்காக சொல்லிடலாம். பட் டேக் அ லுக் அட் திஸ் பிஸ்னஸ். இந்த பிஸ்னஸ் வந்து புக் சம்மரி பிஸ்னஸ். கடந்த 2 இயர்ஸாக பயங்கரமாக பிச்சுட்டு போயிட்டுருக்கு. This particular company, for example, specializes in creating a visual book summary. 4 நிமிஷத்தில் அந்த புக்கை பற்றி அத்தனையும் அப்படியே கரைச்சி குடிச்சிக்கிற மாதிரி, அந்த புக்கை படிச்சுட்டேங்கிற ஃபீலிங்கை உனக்கு கொடுக்குற மாதிரி, அந்த புக்கை படிக்கணுமா வேணாமாங்கிற முடிவை எடுக்க உதவுற மாதிரி. There are so many websites today that give you திருக்குறள் version of that book. கடுகை துளைத்து 7 கடலை புகுத்தி கொடுத்துட்றாங்க. This guy particularly specializes in a visual synopsis. அதான் அவனோட வெப்சைட் பேரே. An artist reads the book or collaborates with somebody who has read the book and visualizes it like this. இந்த பிஸ்னஸை வளர்க்கணுன்னா நிறைய பேர் வரணும், நிறைய ரெவென்யூ பண்ணணும், ப்ராஃபிட் ஏற்றணும் அப்படின்னா he doesn't need to do anything. He just has to focus on marketing, getting the word out, making more people visit the website. Because in his subscription model, மாதம் 20 புஸ்தகங்களை பற்றி நான் அங்கே எழுதுகிறேன், சினாப்சிஸ் எழுதுகிறேன் அப்படின்னா 20 people அந்த சைட்டுக்கு வந்தாலும் சரி, 20,000 people வந்தாலும் சரி, 20 million people வந்தாலும் சரி, he doesn't need to work any harder. People come, pay for the content. Thankfully, it is software, it is digital, it is a SaaS model of subscribing to a book summary service. I don't need to put any extra effort almost. And such growth can give us exponential results. இது ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். You would notice that they use the term grow for one and scale for the other. 10% growth அப்படிம்பாங்க, 10x scale அப்படிம்பாங்க, order of magnitude improvement. And like we saw earlier, one is linear, கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக முன்னேறது. இன்னொன்று அப்படியே வைரல் ஸ்ப்ரெட், எக்ஸ்போனென்ஷியல் ஸ்ப்ரெட், no comparison almost to what it was just a few months ago அப்படின்னு சொல்லுவாங்க. And finally, in the linear model, somehow our mind is ready to make good prediction. It is capable of doing it. ஏன்னா தொன்று தொட்டு நம்ம பண்ணுறதெல்லாம் அப்படி தான். விதையை விதைச்சிட்டு 6 மாதம் வெயிட் பண்ணி அறுவடை, இன்னும் கொஞ்சம் விதையை விதைச்சிட்டு இன்னொரு 6 மாதம் வெயிட் பண்ணி அறுவடை. That was the way our life has grown over the many millennia.
this kind of exponential results. கொஞ்சோண்டு விதை ஆனால் அறுவடை எதிர்பார்த்ததை விட பயங்கரமான அறுவடை அப்படிங்கிறதெல்லாம் they don't seem plausible at all for the human mind. And so we continue to make mistakes in making exponential predictions. அதை விஷுவலாக நம்ம சார்ட் போட்டு பார்க்கணுன்னா, this is the linear model, predictable growth model. But the unpredictable, hard to tell exponential model goes like this. If only you give it time to gestate, it is going to surprise you with the results. லான்ச் பண்ணி பில்டு பண்ணி கொஞ்ச நாளில் க்ரோ பண்ணி அப்படியே வெடிச்சு செதறோம். ஆனால் இதில் ஒரு குட்டி ப்ராப்ளம், நிறைய கம்பெனிஸில் ஃபேஸ் பண்ணுற ஒரு குட்டி ப்ராப்ளம் என்னன்னா, they don't have the patience. ஐயோ we are not even linearன்னு வருத்தப்படுறாங்க. க்ரோத்தே இல்லையே, அவங்க ஸ்கேலுக்கு அடி போட்டுட்ருக்காங்க, பட் க்ரோத்தே இல்லையே, அப்படியே இருக்கே, அவனெல்லாம் பாரு அப்படின்னு they make the wrong comparison between linear and exponential. Exponential takes time, but when the time comes, it breaks the roof and escapes. அதுக்கு பொறுக்க தெரிஞ்சுக்கணும். By the way, ரெண்டு டைப் growth தானா, ஒரு லீனியர் ஒரு எக்ஸ்பொனென்ஷியல். பீட்டர் ட்ரக்கரோட ஒரு புஸ்தகத்தை நானும் என்னுடைய கலீக்ஸும் தினம் ஒரு பேஜ் அப்படின்னு படிச்சுட்ருக்கோம். இவர் ஜீனியஸ் கன்சல்டன்ட் குரு ஆஃப் குருஸ். அவர் அவருடைய many dozens of books he has written over many decades, in the previous couple of decades. அதிலிருந்து கலெக்டட் ரைட்டிங்ஸ், த டெய்லி ட்ரக்கா அப்படின்னு பேர். ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. எப்படிடா இந்த ஆள் இவ்வளோ விஷயங்களை இவ்வளோ முன்னாடியே யோசிச்சார், இன்டர்நெட்லாம் வரத்துக்கு முன்னாடியே இதை பற்றிலாம் பேசியிருக்கார், ஓப்பன் ஸ்ட்ரக்சர் ஆஃபீஸ் வரத்துக்கு முன்னாடி அதை பற்றி பேசியிருக்கார். ஒவ்வொன்றும் ப்ரெடிக்ஷன் சொன்னதெல்லாம் அவ்வளவு நச்சுன்னு கரெக்டாக விழறதே எப்படின்னு நாங்கள் வியந்து அப்ரிஷியேட் பண்ணி பாராட்டின்னு இருக்கோம். One page a day we are reading, it's called the Daily Drakka. 2 days ago, on August 2nd, I think, he talked about 3 kinds of growth. Beware அப்படின்னு சொன்னார். வளர்ச்சினா எல்லா வளர்ச்சியுமே நல்லதில்லை, 3 kinds இருக்கு, ஜாக்கிரதை அப்படிங்கிறார். The first kind is muscle. So what's muscle? It's any growth. கொஞ்சோண்டு டயத்திலேயே அது ஒரு ஓவரால் இன்க்ரீஸ் இன் ப்ரொடக்டிவிட்டி. உன்னுடைய எம்ப்ளாயீஸோட உன்னுடைய பிஸ்னஸோட ப்ரொடக்டிவிட்டிக்கு அதோடைய பாட்டம் லைனுக்கு பெனிஃபிட் தர்ற மாதிரி க்ரோத்தாக இருந்ததுன்னா, தென் எஸ், தட் இஸ் ஹெல்த்தி க்ரோத் அண்ட் அதை நீ சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறார். பட் வாட் அபவுட் திஸ் கைண்ட் ஆஃப் க்ரோத்? இதுவும் வெயிட்டை ஏற்றும், மசிலும் வெயிட்டை ஏற்றும், இதுவும் வெயிட்டை ஏற்றும். ஆனால் this does not really have any impact on the bottom line. It just occupies space, accumulates volume, hangs around there like an appendage, and it doesn't really pave way for increased productivity. ஒவ்வொரு எம்ப்ளாயியோட ப்ரொடக்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வழி வகுக்கலைன்னா, this growth you have to sweat it out, you have to slowly அதை கரைச்சுடணும் அப்படிங்கிறார். Okay, we saw muscle, we saw fat, but there is a third kind of growth. The third kind of growth is cancerous. Deep inside the body, there are these little cells that take a life of their own, that starts thinking for themselves, that starts giving the wrong messages to our nervous system, that do not behave. ஒரு அளவுக்கு வளர்ந்துட்டு நிறுத்துறா அப்படின்னு சொல்ல தெரியாமல், எனக்கு இன்னும் வளர்ச்சி கொடுன்னு they start growing, they start occupying more space than they are allowed, they start taking the nutrition that is bound for somebody else, they become an utter nuisance, they start eating into other healthy cells until it is death. So
இந்த மாதிரி growth வந்து it leads to direct reduced productivity. ரொம்ப லேட் ஆகிற வரைக்கும் நிறைய நாள் தெரியறதில்ல. பட் ஏர்லியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு பார்த்துக்கிட்டே இரு. வேர் ஆர் த inefficiencies in your company? Where are the systems that seem to have taken a life of their own, that don't seem to obey the organizational logic, that are impacting and slowing down other processes in the company? அப்படின்னு யோசி. இவங்களை சர்ஜிக்கல் ரிமூவல் பண்ணு, சீக்கிரமாக வெட்டி தள்ளு அப்படிங்கிறார். So look around you, in your company, in your team, where is the muscle? Where is the fat? And where is the cancer?